வணக்கம் நண்பர்களே. இன்று ஜூலை 30, 2026 மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். FOMC முடிவு, பேப்பர் லீக் பில், காமன்வெல்த் கேம்ஸ் பதக்கங்கள் மற்றும் பல. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இன்று உலகம் முழுவதும் கவனம் செலுத்திய முக்கிய நிகழ்வு அமெரிக்க ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி FOMC. FOMC என்பது என்ன? இது அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வின் பணவியல் கொள்கையை முடிவு செய்யும் முக்கிய குழுவாகும். இந்த குழுவில் மொத்தம் 12 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் ஃபெடரல் ரிசர்வ் போர்டு உறுப்பினர்கள் மற்றும் பிராந்திய ஃபெடரல் ரிசர்வ் வங்கிகளின் தலைவர்கள் இடம்பெறுகின்றனர். FOMC-யின் முக்கிய பணி: வட்டி விகிதத்தை ஃபெடரல் ஃபண்ட்ஸ் ரேட் நிர்ணயித்தல், பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்துதல், வேலைவாய்ப்பை எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கும் வகையில் பணவியல் கொள்கையை அமைத்தல், பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துதல். இந்த முடிவு இந்தியாவை ஏன் பாதிக்கிறது? தங்க விலையில் மாற்றம் ஏற்படலாம், அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரலாம் அல்லது குறையலாம், வெளிநாட்டு முதலீடுகள் இந்திய பங்குச் சந்தையில் மாறக்கூடும், ரூபாயின் மதிப்பிலும் தாக்கம் ஏற்படலாம். இதனால் FOMC கூட்ட முடிவுகள் உலக பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமானவை. நெக்ஸ்ட், அமெரிக்க செனட் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வாங்கும் முக்கிய நாடுகளுக்கு 100% வரை சுங்கவரி விதிக்க வழிவகுக்கும் மசோதாவை விரைவுபடுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் ரஷ்யாவின் வருவாயை குறைத்து உக்ரைன் போருக்கான நிதி ஆதாரத்தை பலவீனப்படுத்துவதாகும். இந்தியா மற்றும் சீனா தற்போது ரஷ்ய எண்ணெயின் மிகப்பெரிய வாங்குனர்களில் உள்ளன. எனவே இந்த மசோதா சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நெக்ஸ்ட், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் மக்களவை பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 நிறைவேற்றியுள்ளது. இந்த திருத்த மசோதாவின் நோக்கம் தேர்வுகளில் நடைபெறும் கேள்வித்தாள் கசிவு, ஆள்மாறாட்டம், மோசடி மற்றும் பிற முறைகேடுகளை கடுமையாக தடுக்குவதாகும். அரசு விசாரணைகளை விரைவாக முடித்து குற்றவாளிகளுக்கு துரிதமான சட்ட நடவடிக்கை எடுக்க இந்த மசோதா உதவும் என்று தெரிவித்துள்ளது. இது நீட், JEE, UPSC, SSC, பேங்கிங், ரயில்வே போன்ற தேசிய அளவிலான பொதுத் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். எடை தூக்குதல் 69 கிலோ பிரிவில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப் பதக்கம் வென்றார். நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 உலக புலிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. புலிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து உலகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்தியா உலகின் அதிக புலிகள் வாழும் நாடாக திகழ்கிறது. உலகின் காட்டுப் புலிகளில் சுமார் 70% இந்தியாவிலேயே வாழ்கின்றன. புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்திய அரசு 1973ஆம் ஆண்டு ப்ராஜெக்ட் டைகர் என்ற பாதுகாப்புத் திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டம் புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்துள்ளது.